டெக்னிக்கல்ஸ் யூஸ் பண்ற ட்ரேடர்ஸ் மோஸ்ட்லி கேண்டில்ஸ்டிக் சார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. கேண்டில்ஸ்டிக்னா என்ன, கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ எண்ட் கார்டில் கொடுக்குறேன் அண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னில் நிறைய வகை இருக்கு. புல்லிஷ் என்கல்ஃபிங், பேரிஷ் என்கல்ஃபிங், மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், புல்லிஷ் பின்பார், பேரிஷ் பின்பார், புல்லிஷ் ஹராமி, பேரிஷ் ஹராமி, டார்க் கிளவுட், த்ரீ சோல்ஜர், பியர்சிங் கேண்டில், இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் இருக்கு. அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரிஷ் பின்பார் அண்ட் புல்லிஷ் பின்பார், அதோடு சேர்த்து கிரேவ் ஸ்டோன் டோஜி அண்ட் டிராகன் ஃப்ளைட் டோஜி. இந்த கேண்டில்ஸ்டிக் அண்ட் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அண்ட் எந்த மாதிரி இருந்தால் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. கேண்டில்ஸ்டிக்கை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஒரு குட்டி இன்ட்ரோ. சார்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதை தான் கேண்டில்னு சொல்லுவாங்க. அது கிரீன் கலரில் இருக்கும் அண்ட் ரெட் கலரில் இருக்கும். கிரீன் கலரில் இருந்தால் அதை வந்து புல்லிஷ் கேண்டில் சொல்லுவாங்க. கிரீன் கலர் கேண்டில்னா ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்னு அர்த்தம். கேண்டில் ரெட் கலரில் இருக்குன்னா அதை பேரிஷ் கேண்டில் சொல்லுவாங்க. பேரிஷ் கேண்டில்னா ப்ரைஸ் வந்து கீழே போகுது அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரைஸ் இப்போ 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்கு போச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா கிரீன் கேண்டில் இருக்கும். இதே ப்ரைஸ் வந்து 20 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்கு போகும்போது அந்த கேண்டில் வந்து ரெட் கலரில் இருக்கும். புல்லிஷ் கேண்டில்னா என்ன, பேரிஷ் கேண்டில்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ கேண்டில்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பாடி, இன்னொன்று வந்து விக். இந்த விக் என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரிஜெக்ஷனை குறிக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ விக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு ரிவர்சலுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ப்ரைஸை ரிஜெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் வந்து கீழே இருக்கும், க்ளோஸ் வந்து மேலே இருக்கும். பிகாஸ் ப்ரைஸ் வந்து மேலே போகுது இல்லையா. ஸோ கீழே இருந்து மேலே போகும்போது கீழே தொடங்குறதுனால ஓப்பன் வந்து கீழே இருக்கும். இதே பேரிஷ் கேண்டில் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கீழே வரும். பேரிஷ் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் மேலே இருக்கும், க்ளோஸ் கீழே இருக்கும். அண்ட் இதுதான் பாடி, இதுதான் விக். கேண்டில் ஸ்டிக்கை பற்றியான பேசிக் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா புல்லிஷ் பின்பார், பேரிஷ் பின்பார், டிராகன் ஃப்ளை அண்ட் கிரேவ் ஸ்டோன் டோஜி. இதை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம், எந்த மாதிரி இருந்தால் ட்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கேண்டில் நீங்கள் சார்ட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு அண்ட் செல்லர் ஸ்ட்ராங்காக ப்ரைஸை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது 20ன்னு வச்சுக்கோங்க, இது 10ன்னு வச்சுக்கோங்க. ப்ரைஸ் 10க்கு வந்ததுக்கப்புறம் பையர்ஸ் வந்து ஃபுல்லாக மார்க்கெட்டில் என்டர் ஆகி நல்ல ப்ரைஸில் கிடைக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக பை பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன இருக்குன்னா மார்க்கெட் மேலே போயிருக்கு, ஃபர்தராக பை பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. இது என்ன குறிக்குது அப்படின்னா பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றத குறிக்குது. பாடியோட லோவர் சைடில் பெரிய விக் இருக்குது அப்படின்னா பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற அர்த்தம். பாடியோட மேலே அதாவது டாப்பில் பெரிய விக் இருக்குது அப்படின்னா செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸை பார்த்தோன்னே எப்படி ரீட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம். கேண்டில் ஸ்டிக் எந்த மாதிரி இருந்தால் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது இப்போ பார்ப்போம். புல்லிஷ் பின்பார், பேரிஷ் பின்பாரை பொறுத்த வரைக்கும் பாடியை விட விக் வந்து மினிமம் 2 மடங்காச்சும் பெருசாக இருக்கணும். இப்போ பாடி வந்து இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா இதை விட 2 மடங்கு அளவுக்கு விக் வந்து நீட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் இதை பின்பாராக கன்சிடர் பண்ணணும், ட்ரேட் பண்ணவும் பயன்படுத்தணும். இப்போ இதே பேரிஷ் பின்பார்னு வச்சுக்கோங்க, பாடி வந்து இந்த மாதிரி இருக்குன்னா விக் வந்து அதை விட 2 மடங்கு பெருசாக மேலே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அதை பேரிஷ் பின்பாராக கன்சிடர் பண்ணணும். டிராகன் ஃப்ளை டோஜி அண்ட் கிரேவ் ஸ்டோன் டோஜி பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. பிகாஸ் ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கேண்டில் ஸ்டிக் நம்மளுக்கு தெரிவிக்குது. இந்த புல்லிஷ் பின்பார் அண்ட் பேரிஷ் பின்பாருக்கு நிறைய பேர் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் மேன், ஷூட்டிங் ஸ்டார், ஹேமர், இன்வெர்டட் ஹேமர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. இந்த மாதிரி பேர்களை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பின்பார்னு ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கேண்டில் ஸ்டிக்கை எப்படி ரீட் பண்ணுறது, கேண்டில் ஸ்டிக் எப்படி இருந்தால் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டோம். கேண்டில் ஸ்டிக் எங்கே இருந்தால் ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரீகேப் பார்த்துருவோம். பாடியோட லோவர் சைடில் ரிஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அது புல்லிஷ் பின்பார், பாடியோட அப்பர் சைடில் ரிஜெக்ஷன் இருந்தால் அது பேரிஷ் பின்பார். புல்லிஷ் பின்பார்னா புல்ஸ் கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். பேரிஷ் பின்பார்னா பேர்ஸ் கண்ட்ரோலில், அதாவது செல்லர்ஸ் கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்ட்டு அர்த்தம். இதுதான் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா பாடியை விட விக் வந்து மினிமம் 2 மடங்காச்சும் பெருசாக இருக்கணும்.
அகைன் சொல்றேன், பாடிய விட விக் வந்து 2 மடங்கு பெருசா இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்ம அத ட்ரேட் பண்ண கன்சிடர் பண்ணுவோம். இப்போ அங்க எந்த லொகேஷன்ல இருந்தா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ இது பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் பின் பார் செட்டப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மார்க்கெட் கீழ வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஏதோ ஒரு சப்போர்ட், அப்படி இல்லன்னா ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கு. இல்ல ஏதோ சைக்காலஜிக்கல் லெவல் இருக்கு. இந்த இடத்துல பிரைஸ் வந்து வந்துட்டு, இந்த மாரி ஒரு பேரிஷ் கேண்டில் இது பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆயிட்டு நல்ல லோ வந்திருக்கு. இந்த சப்போர்ட் இல்ல சப்ளை ஜோன்ல பையர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்டர் ஆகி பிரைஸ நல்லா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நெறைய பை பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஆயிருக்குன்னா, பிரைஸ் உடனே மேல போயிருக்கு. அண்ட் அகைன் நெக்ஸ்ட் கேண்டில் என்ன ஆயிருக்குன்னா, பிரைஸ் வந்து இந்த லெவல்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் செல்லர்ஸ் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த லெவல்ல வந்தோனே அகைன் பையர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்க விட மாட்டோம். பிரைஸ நாங்க மேல தான் கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் இங்கருந்து பை பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்மளுக்கு இவ்ளோ பெரிய விக் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாரி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் நீங்க பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, இந்த கேண்டிலோட க்ளோஸ்ல நீங்க என்டர் ஆகலாம். இப்போ இதையே வந்து பேரிஷ் செட்டப்ல எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ மார்க்கெட் மேல வந்துகிட்டே இருக்கு. ஒரு லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்ளை ஜோன். மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணுது. இந்த இடத்துல செல்லர்ஸ் என்டர் ஆகிட்டு பிரைஸ் ரொம்ப அதிகமாயிருச்சு. இதுக்கு மேல எங்களால வாங்க முடியாது. நம்ம மார்க்கெட்ட கீழ கொண்டு போலாம். அப்படி இல்லன்னா நாங்க ப்ராஃபிட் புக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு செல் பண்றாங்க. ஸோ பிரைஸ் என்ன ஆயிருக்குன்னா ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஃபுல்லா கீழ வந்திருக்கு. பையர்ஸ் நெறைய பை பண்ணி மார்க்கெட்ட நல்லா மேல கொண்டு போயிருக்காங்க. பட் செல்லர்ஸ் என்டர் ஆகி வேணாம் வேணாம் பிரைஸ் ரொம்ப ஓவரா இருக்குன்னு சொல்லிட்டு கீழ தள்ளியிருக்காங்க. ஸோ இந்த மாரி கேண்டில நீங்க ஏதாச்சும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்ல சப்ளை ஜோன்ல பார்க்குறீங்கன்னா, நெக்ஸ்ட் கேண்டில்ல நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு செல் பண்ணலாம். இது வந்து ஹேமர் கேண்டில் சொல்லுவாங்க. அதுக்கு நெறைய பேர் இருக்கு. நம்ம வந்து பின் பார்ன்னு சொல்லிக்கலாம். ஒரு கேண்டிலுக்கு பாட்டம்ல பெரிய விக் இருந்தா பையர்ஸ் கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு கேண்டிலுக்கு டாப்ல பெரிய பெரிய விக் இருந்துச்சுன்னா செல்லர்ஸ் கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது ரெட் கேண்டில் பட் பெரிய விக் இருக்கு. ஸோ பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா, அகைன் பையர்ஸ் நெறைய கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்குன்னு நம்ம இந்த இடத்துல என்டர் ஆகலாம். அண்ட் பிளேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல லெவல் ஆஃப் சப்போர்ட். அதனால நம்ம இந்த இடத்துல என்டர் ஆயிருக்கோம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்டார். சேம் பின் பார் தான். இங்க பாருங்க, பாடிக்கு மேல பெரிய விக் இருக்கு. அப்படின்னா செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க எல்லா பேட்டர்னுமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலுமே, அந்தந்த ஜோன்ஸ்ல என்டர் ஆனா தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் குட்டியா கிடைக்கும். ப்ராஃபிட்கான பொட்டன்ஷியல் நெறைய இருக்கும். ஸோ, என்னென்ன லெவல்ல ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்றத நீங்க ப்ரீ டிஃபைன்டு ரூலா வச்சுக்கோங்க. ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங். லெட்ஸ் க்ரோவ் டுகெதர்.